வணக்கம். இன்னைக்கு பேசலாம் வாங்கல ரொம்ப மன வருத்தத்தோட சில விஷயங்களை உங்களோட பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்தது. இந்த நீட் எக்ஸாம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தான் பேப்பர் லீக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரீ எக்ஸாம் பண்ணணுன்ட்டு என்டிஏ சொல்லியிருக்கு. ஏன் இந்த மாதிரியான ஒரு அசால்ட்டான தினத்தனம்? கிட்டத்தட்ட 24 லட்சம் குழந்தைகள் இதை எழுதுது. அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இது எக்ஸாம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கூடவா தெரியல. இது 2வது முறையா நடந்திருக்கு, அதுவும் அந்த அதே பகுதியில் ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸோ ஏன் கொண்டு வரல? இன்னொரு சந்தேகமும் இருக்கு. இதே நீட் லெவலுக்கு ரொம்ப கஷ்டமான பரீட்சை தான் ஜேஇ மெயினும் ஜேஇ அட்வான்ஸும். அது என்னமோ காதம் வச்ச மாதிரி நடக்குது. ஆனா நீட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் இவ்வளவு பெரிய அநியாயங்களும் நடக்கிறதுன்னு தெரியல. யார் மேல குத்தம் சொல்றதுன்னு ஒரு பக்கம் விவாதம் நடந்துட்டு இருந்தாலும் மெயினா ரொம்ப பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது குழந்தைகள் தான். எங்களை மாதிரி மெடிசன் தான் படிக்கணும் அப்படின்னு கனவோடு இருக்கிற குழந்தைகளுடைய பெற்றோருடைய நிலைமையும் ரொம்ப ரொம்ப மோசம். நீட்டனா வேண்டான்லாம் சொல்லலை, ஏன்னா அது ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். நீ குவாலிஃபை ஆனாதான் சில ப்ரொஃபஷனுக்கு லாயக்குன்னு சொல்றதுக்காக தான் சில எக்ஸாமினேஷன் வச்சிருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதியை நாம மேம்படுத்திக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் கஷ்டப்பட்டு எழுதும்போது அதுக்கு தோல் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டும் இந்த என்டிஏ இந்த மாதிரியான ஆர்கனைசேஷனும் தானே. இந்த மாதிரி திருப்பி திருப்பி தப்பு செஞ்சா இந்த தற்கொலைகளும் ஜாஸ்தியா தான் போயிட்டு இருக்கும். அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு பின்னால ஓடிட்டு தான் இருக்கணும். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இதுக்கு ஏன் இன்னும் எந்த அரசுகளும் கொண்டு வரல? கச்சாப்புச்சான்னு ஒவ்வொரு ஸ்டேட்ல தனித்தனியா எக்ஸாம் நடந்திருக்கிறதா ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்ட்டு நீட்டுங்கிற ஒரு சூப்பரான எக்ஸாமினேஷனை கொண்டு வந்தீங்க. இதுல நிறைய எக்கனாமிக்கலி பேக்வேர்டு குழந்தைகள் நிறைய பாஸ் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம். நடந்தாலும் கடந்த 3 ஆண்டுகளா ஏன் இந்த மாதிரி குளறுபடிகள்? நிறைய கோச்சிங் கிளாஸ் போய் பணம் கட்டி தான் படிக்க முடியுங்கிறதெல்லாம் அந்த காலங்க. இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே தனியா இதுக்கு கிளாஸஸ் நல்ல திறம் வாய்ந்த ஆசிரியர்கள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான ரீசனுக்காக நீட்டை புறக்கணி அப்படிங்கிறது சும்மா சால்ஜாப்பு சொல்றது தான். பட் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கணும்? இந்த மாதிரி நீட், ஜேஇ அட்வான்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கு எடுக்கக்கூடிய தகுதி எக்ஸாம். இதுல குறை சொல்றது அப்படிங்கிறது 10ஆம் பசலித்தனம். இதுக்கு மேல நம்ம எக்கானமி மேல போயிட்டே இருக்கு. சோ நல்ல திறமை வாய்ந்த குழந்தைகள் தான் இந்த ப்ரொஃபஷனுக்கு எல்லாம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன். இதே யூஎஸ்லயோ யூகேலயோ இதே மாதிரியான எக்ஸாம் தான் நடத்தப்படுறது. ஆனா ரொம்ப திறம் வாய்ந்த நல்ல ஒரு முறையில நடத்துறாங்க. ஏன் அந்த ஒரு ஜென்யூனிட்டி நம்ம இந்தியால இல்ல? நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி பெற்றோர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். வணக்கம், நாளைக்கு பேசலாம்.